அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கங்கள். ஜெய்ஹிந்த். சவுத் இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் சப்ளையர்ஸ் அசோசியேஷனுடைய 2023 நிறுவப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அதோடைய சார்பாக நம்ம இப்போது டிசம்பர் 4 to 6 கோயம்புத்தூரில் ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதோடைய டைரக்டர் திரு பழனி அவர்கள் இந்த அமைப்பை பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகம் செய்வார். சவுத் இந்தியன் டிஃபென்ஸ் சப்ளையர் அண்ட் ஸ்டார்ட் அப் அசோசியேஷனுங்கிறது ஐடெக்ஸ் சேலஞ்ச் வின்னர்ஸ்னால அமைக்கப்பட்ட அசோசியேஷன். ஐடெக்ஸுங்கிறது டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் சேலஞ்ச். டிபிஎஸ்யூஸ், அதாவது கவர்மெண்ட் ஹெச்ஏஎல், டிஆர்டிஓ, அப்புறம் அந்த மாதிரியான டிபிஎஸ்யூஸில் சம் ப்ராப்ளம் எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணுவாங்க. அதுக்கான அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை யார் வேணாலும் வெப்சைட்டில் அதுக்கான சொல்யூஷன் கரெக்டாக கொடுத்தா அந்த ப்ராஜெக்டே கவர்மெண்ட் 50% கிராண்ட் கொடுக்குறாங்க. 50% கம்பெனி கான்ட்ரிபியூஷனில் அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுப்பாங்க. அது இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுங்கிற எல்லா விதமான செக்டார்ஸ்லையும் அது இருக்கும். இந்த அசோசியேஷன் ஃபுல்லாமே இந்த சேலஞ்ச் வின்னர்ஸ்னால ஆரம்பித்தோம். ப்ளஸ் இதோட சப்மெண்டர் எல்லாமே போட்டு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு டிஃபென்ஸ் காரிடாரில் இந்த அசோசியேஷனுக்காக ஒரு 65 ஏக்கர் லேண்ட் அலாட் பண்ணாங்க. அந்த லேண்ட் அலாட் பண்ணல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 கம்பெனிக்கு பக்கம் எங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு. இன்னும் ஒரு 6 கம்பெனிக்கு, இன்னொரு 15 கம்பெனி வெயிட்டிங்கில் இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடாரில் நாங்கள் ஒரு டிஃபென்ஸ் கிளஸ்டரே ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது அந்த டிஃபென்ஸ் கிளஸ்டரில் கம்ப்ளீட்டாக ஏஎம்எல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல்னு ஒரு கம்ப்ளீட் எல்லாமே ஒரே ரூஃப்லேயே ஒரு 45 ஏக்கர்ஸ் பக்கம் ஒரே ரூஃப்லேயே இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு தளவாடங்கள், அதாவது இராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தளவாடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 3 லட்சம் கோடி அப்படின்ற அளவுக்கு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். இப்போ அந்த 3 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 87% அப்படின்றது நம்ம இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம் வெளிநாடுகள்லேருந்து. இப்போ அது மாறணும் அப்படின்றது தான் பிரதமர் அவர்களுடைய சுயசார்பு ஆத்ம நிர்பார் பாரத் குறிப்பாக டிஃபென்ஸில் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா 2 காரணங்கள். ஒன்று, நம்மளுடைய அந்நிய செலவாணி வெளியில் போகக்கூடியது நம்ம கையில் இருக்கும். 2வது, நம்மளுடைய யுத்தங்கள் இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்தோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் அப்படின்ற போது இன்னொரு நாட்டை நம்பி நம்ம இராணுவ தளவாடங்களை நம்பிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்மளுடைய இராணுவ தளவாடங்கள் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ அப்போ தொழில் நகரமான தமிழகத்துடைய தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இதில் மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா டிஃபென்ஸ் காரிடர் நம்ம இங்கே தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த 3 லட்சம் கோடி நம்மளுடைய தேவை. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி நம்ம ஏற்றுமதிக்கான ஒரு டார்கெட்டையும் வச்சுருக்கிறோம். அந்த வகையில் இந்த அரசுகளுடைய முன்னெடுப்புகள் மட்டும் பத்தாது, தனியார் அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள் எல்லாருமே முன்னெடுக்கணும். ஸோ அந்த வகையில் தான் சிடாவுடைய இந்த எக்ஸிபிஷன். இந்த 3 நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், டிபிஓசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதன் பிறகு தனியார் நிறுவனங்கள், இராணுவ பாதுகாப்பு தளவாடங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள், சிறு நிறுவனங்கள், கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ். ஒரு தஃபா எவ்வளோ எம்எஸ்எம்இஸ் இருப்பாங்க? கிட்டத்தட்ட நம்ம ஸ்டால் புக்கிங் கிட்டத்தட்ட 3500 எம்எஸ்எம்இஸ். 3500 சிறு குறு நிறுவனங்கள் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோன்னா வெறும் கோயம்புத்தூரில் மட்டுமே இருக்கிறாங்க. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான நிறுவனங்கள் இருக்குது. இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ப்ளஸ் கல்லூரி, ஏன்னா கல்லூரியில் எல்லா கல்லூரிகளையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டேஷன்ஸ் இவங்களையும் கூப்பிட்டுட்டு அரசு நிறுவனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு 3 நாட்கள் நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் எல்லோரும் பங்கெடுத்துக்குங்க. இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்கள் என்ன, தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்றத இராணுவத்தோடைய முப்படைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்லுவாங்க. அதோடைய டிசைன், அதோடைய கண்டுபிடிப்பு, அதுக்கு தேவையான மெட்டல் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம அந்த இடத்துல லைவாக அவங்க இன்புட் கொடுப்பாங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்கு இப்போது ஒரு நிறுவனத்தையும் தேடி தேடி போகணும். டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குது, பூனேயில் இருக்குன்றதுக்கு பதிலாக எல்லாருமே எங்கேயே இருக்கிறதுனால அவங்களுடைய சந்தேகங்கள், அவங்களுக்கு உண்டான தொழில் வாய்ப்புகள் எல்லாமே இதை நேரடியாக அவங்க கெட்டு பெறலாம். ஸோ இந்த முறை முதல் முறை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய அனைவரோட ஆதரவு இதில் கண்டிப்பாக தேவை. நம்மளுடைய சுயசார்பு கொள்கை மற்றும் கோயம்புத்தூரை இந்தியாவுடைய நம்பர் 1 ஒரு டிஃபென்ஸ் காரிடராக மாற்றுறதுக்கு எடுத்திருக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பு தான் இது. அடுத்த ஒரு 7 வருடங்கள் நம்ம எல்லோரும் தொடர்ந்து உழைக்கணும். இது சம்பந்தமாக சுதேசி ஜார்க்கண்ட் மஞ்ச் சார்பாக அண்ணன் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார். சுதேசி ஜார்க்கண்ட் மஞ்ச் இந்த அமைப்பு ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுதேசி அப்படின்னு சொல்லும்போதே பொருளாதாரத்தை மையப்படுத்தி அதில் தன்னிறைவு, வளர்ச்சி இதை மையமாக கொண்டுள்ள, நோக்கமாக கொண்டுள்ள ஒரு அமைப்பு. கடந்த 2001 கூட ஒடிஷாவில் சுதேசி மேளா நடந்தது. நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதனுடைய நோக்கம் என்னவாகுதுன்னு சொன்னால், கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய உள்ளூர் தொழில்கள், உள்ளூர் தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வெளியில் எக்ஸிபிட் ஆகிறதுக்கு,
ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. அந்த சமயத்தில் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கம் தர வகையில் அன்றைய தினம் பிரதம மந்திரியாக இருந்த மதிப்புமிகு திரு அடல் பிஹாரி வாஜ்பாய்ஜி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்திருந்து மிகப்பெரிய அளவில் அதன் ஊக்கம் தரக்கூடியதாக இருந்தது. ஆகவே ஸ்வதேசி ஜாகரன் மன்ச்சினுடைய ஒரு நோக்கம் எப்படின்னா, எங்கேயுமே இந்த தொழில் வளர்ச்சிக்கு உள்ளூர் தொழில்கள் மூலமாக அது நடக்கும் பொழுது நம்முடைய பங்களிப்போ நம்முடைய ஒத்துழைப்போ தேவைப்படும் பொழுது நாம் கட்டாயமாக அது கூட இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் சுதேசி அமைப்புக்கு உண்டு. அந்த வகையில் இந்த சிடா அமைப்பு செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது அவங்களுடைய நிகழ்ச்சி மட்டும் இல்லை. இந்த ஐயா குறிப்பிட்ட மாதிரி, மேஜர் சார் குறிப்பிட்ட மாதிரி, கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு டிஃபென்ஸ் மூலமாக ஒரு 75,000 கோடி ரூபாய் வரக்கூடியன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய அளவில் கோயம்புத்தூருடைய ஒரு பொருளாதாரம் உயரும், எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படும். அந்த வகையில் இது ஒரு செல்ஃப் ரிலையண்ட் அதாவது தன்னிறைவு பெற்றதாக மாறும் பொழுது எல்லாருக்குமே அது ஒரு வாய்ப்பாகவும் வளர்ச்சிக்கு உகந்த வகையில் இருக்கக்கூடிய வகையினால இந்த விஷயத்தில் இயல்பாகவே சுதேசி அமைப்பு சிடா அமைப்பு கூட நாம் இணைந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறோம். அதே முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வரக்கூடிய எல்லாமே கூட இம்போர்ட் சப்ஸ்டியூஷன், அதாவது வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யக்கூடிய வகையில் அதுக்கு ஒரு பொருத்தமான பல்வேறு விஷயங்கள் இங்கே நடக்க இருக்குது, புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குது. ஆகவே அவர் மேஜர் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே நம்முடைய கோயம்புத்தூருடைய வளர்ச்சி பின்னணியில் இருக்கிறதுனால அவசியம் இதை வரணும். நீங்கள்லாம் வந்து இதை நம்முடைய பொதுஜனங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணுற விதத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்க முடியும். இந்த வேண்டுகோளோட நிறைவு